வணக்கம். இந்த காணொளியில் அட்டெம்ப்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு களஞ்சியம் இணையதளத்தில் எவ்வாறு சலான் பே பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் பப்ளிக் சலான் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு உங்கள் டிடிஓ கோடு இருக்கு இல்லையா, அது உங்கள் பள்ளியினுடைய டிடிஓ கோடை என்ட்ரு பண்ணுங்கள். டிடிஓ கோடை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் மொபைல் நம்பர் ஓடிபி வரா மாதிரி ஒரு மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட அட்ரஸ், ஸ்ட்ரீட்டு, சிட்டி நேம், பின்கோட் நம்பர், இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. இதை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் சிட்டி நேம், இது எல்லாமே நான் மாடலுக்கு ஒரு நம்பரும் அட்ரஸும் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் கரெக்டான அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பின்கோட் நம்பர். நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சலான் பே பண்ண போகிறீங்களோ அந்த சலானை நாம் டைப் பண்ணணும். இங்கே நம்ம வந்து எக்ஸாமினேஷனுக்கு பண்ண போகிறதுனால அதே மாதிரி ஒரு ஜிமெயில் ஐடி ஒன்று கொடுத்துருங்க, இமெயில் ஐடி. இந்த சலானோட ரிசிப்ட் ஒரு காப்பி உங்களுக்கு வந்துடும். சப்போஸ் டவுன்லோட் பண்ணதை விட்டுட்டேன்னா இங்கே வந்து என்ன பண்ண போகிறோன்னா டேட்டு, என்றைக்கு டேட்டுக்கு சலான் க்ரியேட் பண்ண போகிறோமோ அன்றைக்கி டேட்டு ரெண்டும் சேமாக இருக்கட்டும். இதுக்கு அடுத்ததாக நம்ம சூஸ் பண்ண போகிற ஆஃபீஸ் கோடு இங்கே பிஏஓஸ் சென்னை சவுத் அப்படின்றது தான் செலக்ட் பண்ண போகிறேன். நம்ம எக்ஸாமினேஷனுக்காக அந்த ஆஃபீஸ் தான் சூஸ் பண்ண வேண்டி வரும். அதுக்கடுத்து டிபார்ட்மெண்ட் கோடு வந்து 04304. ஸோ அந்த கோடை வந்து நெக்ஸ்ட்டு காலமில் டைப் பண்ணணும். இங்கே ஃபஸ்ட்டு வந்து பிஏஓ சென்னை சவுத் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்ததாக கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே டிபார்ட்மெண்ட் கோடு வந்து சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ சம்டைம்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உடனே நடக்காது. கிளிக் பண்ணி வெயிட் பண்ணால் தான் அந்த அட்ரஸ் வந்து அந்த ஷெல்லில் வந்து ஃபீட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோடு 04304 எக்ஸாமினேஷன் வரும். டைரக்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்ற அந்த கோடு வரும். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து அடுத்த கோடு வந்து லாஸ்ட்டில் வந்து 118 வரும் அக்கௌண்ட்ஸு. இந்த கோடு வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல மறுபடியும் நாம் அந்த 04304 அந்த எக்ஸாமினேஷன் கோடை வந்து சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பக்கத்தில் இருக்க பாருங்கள் அந்த பட்டனையும் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே நமக்கு ஆப்ஷன் வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அது ஃபீஸ் சூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீ, நெக்ஸ்ட் எவ்வளோ அமௌண்ட் எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன் மாடலுக்காக. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம எந்த சேனல் வழியாக பே பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணணும். நான் எஸ்பிஐ சூஸ் பண்ணிடுறேன். ஏன்னா எஸ்பிஐ வழியாக யூபிஐ ஐடி பேமெண்ட் இருக்குது, அதனால் ஈஸியாக பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆகிடுது. இந்த இடத்துல பண்ணிங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாமே இருக்குது. நான் யூபிஐ கிளிக் பண்ணிடுறேன். ஸோ யூபிஐ கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நம்ம யூபிஐ ஐடி நம்ம கூகுள் பேவோ இல்லை பேடிஎம்மோ எது இருக்கோ அந்த ஐடி வந்து நீங்கள் ஏற்கனவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஐடியை டைப் பண்ணிடணும். பெரும்பாலும் நம்பரு @OK SBI அந்த மாதிரி ஆப்ஷன் தான் வரும். மொபைல் நம்பர் @OK SBI இல்லை ஒருவேளை நீங்கள் ஐடி கொடுத்தீங்கன்னா ஐடி கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டில் சப்மிட் ஆகிடும். பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சலான் டவுன்லோட் ஆகிடும். சப்போஸ் சலான் டவுன்லோட் ஆனது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மேலே வந்து சலான் நம்பர் இருக்கும், அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் மீண்டும் டவுன்லோட் சலான் அப்படின்ற ஆப்ஷன் கூகுள் சர்ச்சில் டைப் பண்ணிவிட்டு கருவூலம் டவுன்லோட் சலான் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வர லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். அதில் சலான் நம்பர், மொபைல் நம்பர், நம்ம எந்த நம்பர் கொடுத்தோமோ அது கொடுத்துட்டு மேலே இருக்க கேப்சா டைப் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சலான் வந்துடும். இது எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, பப்ளிக் சலான் எல்லாத்துக்குமே இதே இது பொருந்தும். தேங்க்யூ.